வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சாக்லேட் பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த சாக்லேட் பானிபூரியில் வந்து நம்ம பானிக்கு பதிலாக நம்ம என்ன ஊற்ற போகிறோம் அப்படின்னா மில்க் ஷேக்ஸ், டிஃப்ரெண்ட் மில்க் ஷேக்ஸ் வந்து நம்ம சில் பண்ணி அதை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்பவே இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பேசிக்காக பூரி தேவை. ஸோ பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் 1 கப் ரவை எடுத்துக்கோங்க, 1/4 கப் வந்து மைதா எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே மைதா எடுக்காதீங்க, 1/4 கப் எடுத்தால் போதும். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரவா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/4 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து தண்ணி. இதை வந்து நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பானிபூரி மாவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கெட்டியாக இருக்கும். இது வந்து ஒரு 20 to 30 minutes வரைக்கும் நீங்கள் தனியாக வந்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து சாக்லேட் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பெரிய கிண்ணத்தில் நான் வந்து சாக்லேட் போட்டுட்டேன். இப்போ இதுவே வந்து தானாக வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து மில்க் சாக்லேட் பிடிக்கும்னா மில்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை டார்க் சாக்லேட் பிடிக்கும்னா டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மெல்ட் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் லைட்டாக பட்டர் சேர்த்து கூட நீங்கள் வந்து மெல்ட் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் விப்பிங் க்ரீம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்து மெல்ட் பண்ணலாம். எல்லாம் நம்மளோட விஷ் தான். ஸோ இப்போ வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ சாக்லேட் வந்து நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு நான் 1 பேக்கெட் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாலில் 7லிருந்து 8 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைங்க. இப்போ இந்த சைடில் இருக்க ஏடெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது நல்லா வந்து நம்மளுக்கு க்ரீமியாக கிடைக்கும். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கோங்க. உடனே நம்ம ஜாரில் போட்டோன்னா சூடாக இருக்கும். ஸோ உடனே போடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மில்கை வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு பார்ட்டில் வந்து நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் மில்க் ஷேக் பண்ணும்போது சப்போஸ் உங்ககிட்ட ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஐஸ்கிரீம் வந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ்கிரீமும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறுமே நான் வந்து மில்க் ஷேக் பண்ணுறேன். இப்போ ஒரு பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு போர்ஷன் ஆஃப் மில்க் ஷேக்குக்கு வந்து நான் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் ஒரு 2-3 வாட்டி வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 to 20 minutes வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூல் ஆகட்டும். அப்போ தான் நம்ம பானிபூரியில் போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பானிபூரி மாவு பொறுத்த வரைக்கும் நல்லா தின்னாக வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ மாவு வந்து நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு தின்னாக தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் பானிபூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கிளாஸோ இல்லை கேப்போ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பானிபூரிஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா பானிபூரியும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நீங்கள் வந்து பானிபூரி இதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பி வரும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி எண்ணெயை வந்து இந்த மாதிரி மேலே மேலே போட்டுக்கோங்க.
இப்போது பானிபூரி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு 15 to 20 minutes வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா பானிபூரி எடுத்து சாக்லேட் சிரப்பில் நம்ம டிப் பண்ணுவோம். இப்போ வந்து சாக்லேட் பானிபூரி வந்து நான் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து மில்க் ஷேக்கும் நான் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நம்ம ரோஸ் மில்க் ஷேக் எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டு அந்த மில்க் ஷேக் எடுத்தோம். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு க்ரீமியாக வந்து மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா உள்ள ஸ்டஃபிங்க்கும் அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கும் நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் கேஷ்யூநட்டும் ஆல்மண்ட்ஸும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பானிபூரி எடுத்துக்கோங்க, சாக்லேட் பானிபூரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் நம்ம பண்ண மில்க் ஷேக்கு, உங்களுக்கே தெரியும். இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பானிபூரியில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கேஷ்யூநட்டும் ஆல்மண்ட்ஸும் சேர்த்துக்கோங்க. சூப்பரான சாக்லேட் பானிபூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கிளாஸ் எடுத்து நீங்கள் செஞ்சு வச்சுருக்க மில்க் ஷேக்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து பானிபூரி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட் கிளாஸ் மேலே ஒரு பானிபூரி, இந்த ஷார்ட் கிளாஸ் மேலே ஒரு பானிபூரி, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மெத்தட். அருமையான சாக்லேட் பானிபூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம OMG சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.